இந்த பத்திரிகா பரமேஸ்வரரை வந்து என்ன பண்ணணும்னா ஏடகநாதர் முன்பு பாக்கு வெத்தலை வச்சு பூஜை பண்ணுறதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரை தங்கள் வீட்டுக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, அதாவது கல்யாணம், காது குத்து, இப்படி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த பத்திரிகா பரமேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணி பண்ணுறது ரொம்ப விசேஷமாக. ஏன்னா ஒரு வீட்டில் சுபமங்கலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது தங்கு தடை இல்லாமல் எல்லாரும் ஜாம் ஜாம்னு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நடக்கணும் அப்படின்னா அந்த பத்திரிகா பரமேஸ்வரர் வழிபடுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவரை முன்னாடி கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த பத்திரிகை கொண்டு போய் அவரை வச்சோம் அப்படின்னா இறைவன் வீட்டுக்கு முதல்ல வந்துடுறாராம், வந்து அவரே வந்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்குறதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திருவேடகம் ஏடகநாத சுவாமி திருக்கோயிலில் போய் இந்த மாதிரி யாரெல்லாம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணது, நட்சத்திரம் சரியில்லை, நாள் சரியில்லை, தோஷம் இருக்குது, அது இருக்குது, இப்படி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோவிலில் போய் நீங்கள் தம்பதி சமேதம் போய் வழிபடுங்க. ரொம்ப முக்கியம். எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையிலேருந்து சோழவந்தான் போகிற ரூட்டில் 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. மத்திய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டவுன் போகக்கூடிய பஸ்ஸில் நிறையா போகுது. கோயில் திறக்கிற நேரம் 6லேருந்து 12:30 மணி, சாயங்காலம் 4:30லேருந்து 8 மணி.